ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். திங்கட்கிழமை சோமவார திங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வழக்கமாக சோமவார திங்களில் விநாயகர் வழிபாடு, சிவன் வழிபாடு அப்படின்னு முக்கியமான சில விஷயங்கள்லாம் சோமவார திங்களில் தொடங்கும் போது இதை வந்து நெடுநாள்னு சொல்கிறதுனால அது எந்த விஷயத்தை நம்ம தொடங்கினாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது சிவவாக்கியர் சொன்ன ஒரு சூட்சம மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம வந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையானது, நமக்கு தேவையானது நம்ம டெய்லி வந்து பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டெய்லி பண்ணுறது மீன்ஸ் ஒரு திருஷ்டி எடுக்கிறதாகட்டும் வாரத்தில் ஒரு வாட்டி தான் நம்ம எடுப்போம். அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள், ஒரு வியாழக்கிழமை நாள், செவ்வாய்க்கிழமை நாள் இப்போ தான் திருஷ்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருஷ்டி கூட நம்ம வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம எடுப்போம். இல்லை வேறு ஏதாவது நமக்கு தடங்கள்லாம் வருது, கண்ணுக்கு தெரியாது தடங்கள் வரும், காரியத்தடை வரும், இல்லை வேறு ஏதாவது இடைஞ்சல்கள் மற்ற மனுஷங்க மூலமாக இப்படி தான் இடைஞ்சல் வரும், அதெல்லாம் நமக்கு தெரியவும் தெரியாது. அப்போ இது வந்து என்ன ஆகும்னா, இந்த கண் திருஷ்டியில் ஆரம்பித்து இந்த தடைகள் ஆரம்பித்து நம்ம ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணோம்னா அது அதோட போகிறதில்ல, அது மறுபடியும் திருப்பி நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கிட்டேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம கேட்குற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் டெய்லியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. வாரத்தில் ஒரு வாட்டி கொஞ்சம் டைம் எடுத்து இது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதுக்கு எந்த ஒரு காரிய தடையும் இல்லாமல், எந்த ஒரு கந்திருஷ்டியும் இல்லாமல், ஏன்னா அதெல்லாம் தான் நமக்கு மெயினான ஒரு காரணமாக வந்து நிற்கிது. கந்திருஷ்டினால் நடக்கிறதில்ல, தடையினால் நடக்கிறதில்ல, இல்லை யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க அதனால நடக்கிறதில்ல, இந்த மாதிரி ரீசன்கள்னால தான் நமக்கு நடக்காமல் போகுது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தடுத்து நிறுத்தி நம்ம கேட்குற விஷயத்தை வெற்றியடைய வைக்கும் ஒரு சூட்சம முறை அப்படின்னு சிவவாக்கியர் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான முறையாக கொடுத்துருக்காரு. இதை வந்துட்டு எப்போ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, சோமவார திங்கள் அன்னைக்கு செய்கிறது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உடனே என்ன தோணுன்னா, சோமவார திங்கள்ங்கும்போது சிவனை நினச்சி தான் அப்படின்னு நினச்சிப்பீங்க. சிவனையும் விநாயகரையும் இந்த விஷயத்த பண்ணும்போது சிவனையும் விநாயகரையும் 2 பேர்த்தையும் நினைக்கிறது வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சிவவாக்கியர் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி இந்த சோமவார திங்கள் முடியறதுக்குள்ளே நான் சொல்கிற விஷயத்த அவசியம் செஞ்சு பாருங்கள். இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை, அதாவது எந்த ஒரு ரூலுமே கிடையாது, சரிங்களா? ஆனால் என்னென்னா இதை செய்யறதன் மூலமாக உலகத்தையே உங்கள் வசமாக்க முடியும்னு சொல்கிறார் அவர். இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மந்திரம் ஓம் லங் வங். இந்த மந்திரம் வந்துட்டு நீங்கள் சொன்னால் போதும் உங்கள் உலகமே வசமாகும். அதாவது நீங்கள் யாரை நினச்சாலும் உங்கள் வசமாவாங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு காலில் வந்து கிடக்கும், உங்களுக்கு ஈஸியாக அடிபணியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் அடிபணியுமா, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேருமா, அந்த மாதிரி வந்துட்டு சிவவாக்கியர் வந்து சொல்கிறார். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது. இதை பயன்படுத்தி நம்ம சொல்கிற முறையை பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அப்போ நம்ம பயன்படுத்துறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிற கல்லுப்பு, இந்த கல்லுப்பு தான் நம்ம இந்த முறைக்கு பயன்படுத்த போகிறோம். சாதாரண சால்ட் உப்பு வேண்டாம், கல்லுப்பு பயன்படுத்துங்க, அது நல்லா வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? இந்த முறையை பயன்படுத்துறதுக்கு கிளாஸ் பவுல் வச்சு நீங்கள் செய்கிறது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் பவுல் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா 3 கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன கிளாஸ் பவுலாக இருந்தால் போதும். அதில் ஒன்றில் கல்லுப்பு நிறச்சி வச்சுக்கோங்க, இன்னொன்றில் வந்துட்டு பால், காய்ச்சாத பால், அது எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, பசும்பால் இல்லை பேக்கெட் பால், எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பால் வந்துட்டு நம்ம வச்சுக்கணுங்க. உங்ககிட்ட வந்து கிளாஸ் பவுலெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் செராமிக் யூஸ் பண்ணலாம், சில்வர் யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மண் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கிளாஸ் இருந்துச்சுன்னா கிளாஸே பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு பவுலில் பச்சை தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியையும் ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கல்லுப்பு, ஒரு பவுலில் நீங்கள் பால், காய்ச்சாத பால், ஒரு பவுலில் தண்ணி, இது 3மே சரிசம அளவு இருக்க மாதிரி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மந்திரத்தை நீங்கள் நல்லா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நல்லா வேண்டிட்டு எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நல்ல குலதெய்வத்தை வேண்டிட்டு சிவனையும் விநாயகரையும் நல்லா வேண்டிக்கோங்க. நல்லா வேண்டிட்டு இப்போ நான் இந்த விஷயத்துக்காக வேண்டி செய்கிறேன், எனக்கு அது பாசிட்டிவாக நடந்துரும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கல்லுப்பில் கை வைக்கணுங்க, சரிங்களா? உங்கள் 2 கையும் கொண்டு போய் கல்லுப்பில் அப்படியே கை வைக்கணும். 2 கையும் கொண்டு போய் அப்படியே கல்லுப்பில் வைக்கணும். வச்சு நல்லா மனசார கண்ணை மூடி அந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லணும். கல்லுப்பில் ஃபஸ்ட்டு கை வச்சு ஒரு 11 முறை சொல்லணும், 2 கையும் வச்சு சொல்லணும். அதுக்கப்புறம் பச்சை பால் இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லுப்புலேருந்து கையை எடுத்து அந்த உப்பெல்லாம் உதறி விட்டுட்டு அடுத்தது அந்த காய்ச்சாத பால், அந்த பாலில் கை வச்சு மறுபடியும் ஒரு 11 முறை அதே மந்திரத்தை சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ பால்லேருந்து கையெடுத்து கடைசியாக தண்ணிக்கு வரணும்.
தண்ணியிலையும் உங்கள் 2 கையும் வச்சு அந்த மந்திரத்தை மறுபடியும் ஒரு 11 முறை சொல்லணும். டோட்டலாக 33 வரை, சரிங்களா? 3 பொருளையும் 11 முறை 11 முறை 11 முறை நம்ம சொல்ல போகிறோம். இப்படியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் எது நினச்சி கேட்டிங்களோ அந்த விஷயம் சீக்கிரம் வந்து நடந்துடும். இது வாரத்தில் ஒரே ஒரு வாட்டி பண்ணாலே போதும். அடுத்த வாரம் நீங்கள் செய்கிறக்குள்ளேயே அது நடந்துடும். ஒரு வாட்டி இதை செஞ்சாலே அதோட பவர் வந்து காமிக்குமா, சரிங்களா? அதனால் இது செய்கிறது மூலமாக நீங்கள் கேட்குற விஷயமும் நடக்குது. உங்களுக்கு இருந்த அந்த தடைகள், கந்திருஷ்டி, வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கேட்குற விஷயத்துக்கு தடையாக இருக்கோ அத்தனை விஷயத்தை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு மெத்தட் தான். இப்போ என்ன பண்ணணும், அந்த பொருளெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த கல்லுப்பில் கை வச்சோல்ல, அந்த கல்லுப்பை எடுத்து இந்த தண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் அந்த கல்லுப்பை வந்து கரைச்சிருங்க. கரைச்சி அதை அப்படியே ஸ்ட்ரிங்கில் ஊற்றி விட்டுருங்க. இல்லை வெளியில் ஊற்றினாலும் சரி, கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சைப்பால் அதையும் எடுத்து நீங்கள் வெளியில் ஊற்றினாலும் சரி, இல்லை ஸ்ட்ரிங்கில் ஊற்றினாலும் சரி, இல்லை வாயிலா ஜீவன்களுக்கு ஊற்றினாலும் சரி, அப்படி நீங்கள் பண்ணிடுங்க. இதை மட்டும் நீங்கள் வாரம் ஒரு முறை திங்கக்கிழமை தான் இது செய்யணும். திங்கக்கிழமை அன்றைய நாள் முடியறக்குள்ளே ராத்திரி 12 மணி வரை டைம் இருக்குது. நீங்கள் 12 மணிக்கு கூட இதை செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நாள் முழுக்கவே அதை செய்யலாம். அதனால் திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே கூட நீங்கள் உடனே பண்ணலாம். நல்ல இது பவர் காமிக்கும். எந்த ரூல்ஸுமே இதுக்கு கிடையாது. அதான் இது சாப்பிட்டோம் அது சாப்பிட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது நல்ல பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான முறையெல்லாம் நமக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே அப்படின்னு நினச்சி செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா ஆக்டிவாக வேலை செய்ய முடியும். எந்த தடையும் யார் செஞ்சாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கும். இது வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணணும்னு இல்லைங்க. நீங்கள் சாதாரணமாகவே நமக்கு திருஷ்டி தடை, நமக்கு அந்த வாரம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, யாரோட பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கூட ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். சாதாரணமாக சும்மா எந்த விஷயமே இல்லாமல் நீங்கள் இதை செய்யலாம். அது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பாக, ஒரு கவசம் போல் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். பாப்பாங்க வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு லேசியாக இருக்காங்க, ஒரு மாதிரி சொல்லுவீங்கள்ல சோம்பேறியாகவே ஒரு மாதிரி மந்தமாக இருக்காங்க, சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குமே நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் அவங்க உடம்புல போட்டு தாக்கும். அப்போ இதை செஞ்சு பாருங்கள். அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்குமாமா. இன்னொன்று, இந்த பொருளெல்லாம் கரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க இல்லை உங்களுக்கே செய்கிறீங்கனாலும் அந்த பால் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பச்சை பால், அந்த பச்சை பாலால் உங்கள் முகத்தை ஒரு காட்டன் எடுத்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் கையால் கூட அந்த முகத்தில் தொடச்சி எடுத்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருங்க. அப்படி பண்ணி பாருங்கள். உங்கள் முகத்தில் அப்படி ஒரு பொலிவு இருக்கும். நிறைய அந்த நமக்கு தெரியாமல் அந்த நிறைய விஷயங்களை தாக்கியிருக்கும்ல, அதெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போனது நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியுமா, ஒரு தெளிவு கிடைக்கும்னு நம்ம சொல்லுவாங்க எல்லாருமே. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை சரியாகி நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம் அப்படின்னாலே நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் முகம் தெளிவாக இருக்குப்பா, இப்போ கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு இந்த விஷயத்தில் தெரியுமா. அந்த பால் எடுத்து நம்ம முகத்தை நம்மளே தொடச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கும் நீங்கள் தொடச்சி விடலாம், வீட்டில் இருக்க எல்லாருமே தொடச்சிக்கலாம். இவ்வளோ நன்மைகள் வந்து இதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். வாரம் ஒரு முறை தான், சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.